ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிக்கான ஒரு லெவல் தான். ஓகேங்களா? நம்ம எல்லாருமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 8% அப்படிங்கிற ஒரு லெவல் ரீச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவல் வந்து ரீச் பண்ணுறதுக்கு இருப்போம். பட் அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவலுக்கு வந்து என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் இதில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம தெளிவாக. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து 8%லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் போகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதே தெரிய வரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி எடுத்திருக்கேன், பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து இப்போ 8% இருக்கார். ஓகேங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இவர் 8% இருக்கார். இப்போ இவருக்கு நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் குவாலிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற அந்த ஒவ்வொரு எக்ஸ்பென்ஷனும் பச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிசிக்னேஷன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ நீங்கள் இருக்கிற லெவல்ஸை வந்து அதில் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் குமுலேட்டிவ் பிவி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் போன மாதம் வரைக்கும் மொத்தமாக டோட்டலாக ஃபஸ்ட் மந்த்து, செகண்ட் மந்த்து, தேர்ட் மந்த்துன்னு டோட்டலாக எடுத்திருப்பீங்க பார்த்தீங்களா? செல்ஃப் பிவி, குரூப் பிவி, அது மொத்தமாக சேர்ந்து சேவ் ஆகிருக்கும். போன மாதத்தோட கணக்கு மட்டும் ப்ரீவியஸ் குமுலேட்டிவ் பிவியில் இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ் பிவி அப்படிங்கிறது இந்த மந்தில் உங்களுக்கு புதுசாக வந்தது. ஓகேங்களா? செல்ஃப் பிவிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ செல்ஃப் பிவி பண்ணீங்க அப்படிங்கிறதுல. ஓகேங்களா? ஸோ ஷார்ட் பாயிண்ட்டுங்கிறது அடுத்த லெவல். நீங்கள் கீழே பாருங்கள், ஷார்ட் பாயிண்ட் கீழே நெக்ஸ்ட் லெவல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் லெவல் தான் 12%, அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகேங்களா? அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து லெவல் குவாலிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட் பாயிண்ட் இருக்குதுன்னு மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1382 ஷார்ட் பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ டோட்டல் குமுலேட்டிவ் பிவி இப்போதைக்கு டோட்டல் குமுலேட்டிவ் பிவி 1017 இருக்கணும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மொத்தமாக, ஓகேங்களா, நமக்கு மொத்தமாக அசிஸ்டன்ட் டைரக்டர் குவாலிஃபை பண்ணுறதுக்கு 2400 நம்மளோட டோட்டல் குமுலேட்டிவ் பிவியில் இருக்கணும். இப்போ 2400. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ இருக்குது இதில்? 1017. அப்போ இன்னும் நமக்கு தேவையானது 1382. அதை தான் உங்களுக்கு ஷார்ட் பாயிண்டில் மேலே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. கீழே பாருங்கள், இவங்களோட ப்ரீவியஸ் லெவல், லாஸ்ட் மந்த் இவர் எந்த லெவலில் இருக்கார், சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் 12%, அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் அடித்தவங்க ஒருத்தவங்களோட ஐடி காமிக்கிறேன், அது எப்படி இருக்குங்கிறத பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் குவாலிஃபை பண்ணிட்டாங்க, மேலே 12% காமிக்குது. இப்போது இவங்களோட டோட்டல் குமுலேட்டிவ் பிவி பாருங்கள். டோட்டல் குமுலேட்டிவ் பிவி பார்த்தீங்கன்னா 2985 இருக்கும். அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் குவாலிஃபை பண்ணுறதுக்கு, அசிஸ்டன்ட் டைரக்டர் அடிக்கிறதுக்கு நமக்கு 2400 இருந்தாலே போதும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2985 இருக்குது. அவ்வளோதான். அவங்க 2400 கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணிடுவாங்க, லெவல் போயிடுவாங்க, ரீச் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு பாருங்கள், நெக்ஸ்ட் லெவல் 16%ன்னு இருக்குது. அப்போ 16%க்கான ஒரு ஷார்ட் பாயிண்ட் மேலே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகணும் அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் குமுலேட்டிவ் பிவியில் 2400 வேணும். அந்த டோட்டல் குமுலேட்டிவ் பாயிண்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் கொடுக்கக்கூடிய பிவி தான். ஓகேங்களா? செல்ஃப் பிவி அண்ட் குரூப் பிவி சேர்ந்து ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து இப்போது உங்களுக்கு 4th மந்த்தாக இருக்கலாம், 5th மந்த்தாக இருக்கலாம், இந்த மாதம் வரைக்குமே நீங்கள் கொடுக்கக்கூடிய பிவி தான் உங்களுக்கு டோட்டல் குமுலேட்டிவ் பிவி. அது 2400 தொட்டால் போதும். நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவல் நீங்கள் ரீச் ஆகிடலாம். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.